வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இஸ்ரோவுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் ஃபார் டிஇசியு அகமதாபாத். ஸோ இந்த டிஇசியு இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் எஜுகேஷ்னல் கம்யூனிகேஷன் யூனிட், சரிங்களா? ஸோ அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சவுண்ட் ரெக்கார்டிங்கான போஸ்ட் டீட்டெயிலை பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் எந்த மாதிரியான டிசிப்ளினில் பாஸ் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ 60% நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங், சவுண்டு ரெக்கார்டிங் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து வேரியஸ் இன்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் ஏஜ் லிமிட்னா 18+, நீங்கள் வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35, ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து அடுத்து ஸ்கில் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டொமைக்ளின் சப்ஜெக்ட்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம், அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, அதோடைய தியரிட்டிக்கல் உங்களுடைய நாலேஜ் என்ன, ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த குவாலிஃபைங் நேச்சிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இன்கேஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, பூராக இருக்குன்னா மறுபடியும் உங்களை வந்து பெட்டர் நெக்ஸ்ட் டைம் சொல்லி உங்களுக்கு திரும்பவும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இஸ்ரோவில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் அந்த பொசிஷனில் வந்து என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரொமோஷனில் என்ன மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஓகேவா? டெக்னிக்கல் ஆஃபீஸர் சவுண்ட் ரெக்கார்டிங்கில் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய பே லெவல் பார்த்தீங்கன்னா 1,31,000 2,60,000 வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும், இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து பேசிக் டீட்டெயில். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ன தேவையில்லைன்றதை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டைமில், ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.